அந்த இடத்துல உள்ள பூந்துட்டு போவீங்களா? இங்கே நிப்பாட்டுன்னு சொல்றாங்கல்ல, 50 மீட்டருக்கு வெளியில நிப்பாட்டுங்கிறாங்க வண்டியை. எஸ்பி சொல்றாரு, அதையும் மீறி வண்டியை உள்ள கொண்டு போறீங்க. வண்டியை உள்ள கொண்டு போனதுனாலதான் அனுமதியே கொடுக்கலன்னா இந்த பிரச்சனை வந்து அனுமதியே கொடுக்கலன்னா தான் இவங்க இலவ கூட்டுறாங்கல்ல. எல்லா பயிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். அது இதை காட்டிலும் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆகையினால இப்ப அன்றைக்கு வந்து அந்த வண்டியை அவங்க அலோவ் பண்ணாம அங்கிட்ட தடுத்து நிறுத்திருந்தாங்கன்னா பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய புதாகரமா வெடிச்சிருக்கும். புரியுதுங்களா? காலையில 7 மணில இருந்து ராத்திரி 7 மணி வரையும் காத்துட்டு உட்காந்துருக்கானுங்க. பசியோட தண்ணி தாகத்தோட. அதுல தானே செத்தாங்க. அது இதுல நெரிசல்ல சிக்கி சாகாம பசியனால செத்தாங்க. தண்ணீர் பாட்டில் எல்லாம். ஆமா, ஜட்ஜே கேட்டிருக்காரு, ஏய்யா நீ மேல இருந்து தண்ணியை தூக்கி போட்டிருக்க பாட்டில, அப்ப உனக்கு தெரியலையான்னு கேட்டிருக்காரு. சரியா? அப்ப இதெல்லாம் யாரு குற்றவாளி? மேல தண்ணி போட்ட விஷயம் யார் கேட்டதுன்னு ஜட்ஜு கேட்டிருக்காரு. எந்த ஜட்ஜு? அது அங்க சுப்ரீம் கோர்ட்ல இவர் தலைமை ஒருத்தர் ஜட்ஜு போட்டிருக்காங்கல்ல கண்காணிப்புக்கு, அவர் கேட்டிருக்காரு.